ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக் வந்து ஃபாண்டியன் சோர்ஸ் சீரியலில் வந்து என்ன நடக்க போகுது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம தங்கமேல் வந்து ரொம்ப பாவங்க. அவங்க அம்மாலாம் என்ன தான் இப்படி எதுக்கு தான் இப்படி குடும்பம் பண்ணுறாங்களா? பாவம் ஒரு பொண்ணு விளாட்டிய வந்துட்டாங்கன்றதுக்காக அந்த பொண்ணை சோறு திங்க கூட சோறு திங்க விட மாட்டாங்க, வீட்டில் இருக்க விட மாட்டேங்க. என்கிட்ட போய் சேர்த்து தொலைவும் தனியெல்லாம் எதுக்கு வாழ்க்கையை தொலைச்சிட்டு எதுக்கு இந்த வீட்டில் இருக்க வைக்கிற? ஏன்னா அவங்களும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால் அவங்க அம்மா வந்து ஒரு ஆத்திரத்தில் கத்த தான் செய்கிறாங்க. ஆனால் நம்ம தங்கமேலுக்கு வந்து என்ன செய்கிறதுனே தெரியல. ஸோ நம்ம தங்கமேல் எதுக்கும் முதலே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கணும். ஆனால் சொல்லாமல் விட்டு அவங்க அம்மா பேச்சை கேட்டு தேவையில்லாமல் இப்போ அவங்க வாழ்க்கையை வந்து அவங்களே வந்து கெடுத்து வந்து நிற்கிறாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து எங்கிட்ட போய் சேர்த்து தொலைட்டு சொல்லிட்டு அனுப்பிவிட்றாங்க. அடுத்தோடனே தங்கமேல் வந்து கோச்சிட்டு வந்து வந்துடுறாங்க. வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரவணன்கிட்ட போய் பேசுகிறாங்க. அப்படின்ற பேசும்போது பார்த்திங்கன்னா நம்ம சரவணன் சொல்கிறாரு, எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் பேசுகிறோம், இனிமேல் எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, என் வாழ்க்கையில் நீ வந்துடாது அப்படின்ற மாதிரி சரவணன் திட்டி விட்டுறாரு. திட்டி விட்டா சரிஞ்சிடும். தங்கமேலுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் சரிஞ்சுட்டு ஒரு கிணத்துல போய் செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிணத்துக்குள்ளே போகிறக்கா சாக போகிறாங்க. ஆனால் நம்ம மீனா வந்து தச்சால பார்த்திங்கன்னா அந்த பக்கம் தான் ஆட்டோவில் போயிடறாங்க. ஆட்டோவில் போனால் பார்த்திங்கன்னா கண்ணாட்டில் பார்த்து நம்ம மீனா வந்து இது தங்கமேல் அக்கா வச்சே அப்படின்னு சொல்லிட்டு வந்து காப்பாற்றிருக்க வந்து போகிறாங்க. ஸோ அந்த வீக் வந்து இதான் நடக்க போகுது. ஸோ எப்படி வந்து மீனா வந்து தங்கமேல வந்து காப்பாற்றுவாங்களா என்னன்னு தெரியல. ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே.